நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. நம்ம சேனல்ல ஹிந்தி எப்படி எழுத படிக்க கத்துக்கிறது, ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் பிராத்மிக்ல இருக்கிற லெசன் வீடியோஸ், பிராத்மிக் கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்குது. நீங்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்றது மூலமா அது ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹிந்தியில் டைம் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோட ஹிந்தியில் நம்பர்ஸ் எப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் டைம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ டைம் சொல்கிறதுக்கு தேவையான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பஜே, பஜே அப்படின்னா ஓ கிளாக், மணி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சவா, சவானா கால், சாடே, அரை, பௌனே, முக்கால், மினட், மினிட் நிமிடம், கண்டா 1 hour 2 hour அப்படின்னு சொல்லுவோமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் டைம் சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, டைம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்போம். வாட்ஸ் த டைம் நவ், இல்லை வாட் டைம் இஸ் இட், டைம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில் இந்த 4 விதமாக சொல்லலாம். கியா பஜா ஹே அப்படின்னும் சொல்லலாம், கியா பஜே ஹே அப்படின்னும் சொல்லலாம். ஸோ டைம் வந்து ஒரு சிங்குலராக எடுத்துக்கிறோம், அதாவது 2 o'clock அப்படின்னு ஒரு டைம் தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிங்குலராக எடுத்துக்கிட்டோம்னா பஜா ஹே அப்படின்னு சொல்லலாம். இல்லை அது ப்ளூரல், இப்போ 2 o'clock அப்படின்னா 1 விட ஜாஸ்தியானது அது. அப்போ ப்ளூரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஜேன்னு சொல்லுவோம். எது சொன்னாலும் தப்பு இல்லை. பஜானா சிங்குலராக எடுத்துக்கிறோன்னு அர்த்தம், பஜேனா ப்ளூரலாக எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். எப்படின்னாலும் சொல்லலாம். கியா பஜா ஹே அப்படின்னு கேட்கலாம், இல்லை கியா பஜே ஹே அப்படின்னு சொல்லலாம். இல்லை கியா பஜா ஹோத்தா ஹே அப்படின்னு கேட்கலாம், இல்லை கித்னே பஜே ஹோத்தே ஹே அப்படின்னு கேட்கலாம். இப்போ 1 o'clock அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? 1 அப்படிங்கிறதுக்கு ஏக், ஓ கிளாக்ங்கிறதுக்கு என்ன படித்தோம்? பஜா, ஏக் பஜா ஹே. ஹிந்தியில் ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறப்ப, ஸோ ப்ரெசண்ட்டாக இப்போ நடக்கிறத நம்ம பேசுகிறப்ப ஹே முடிப்போம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஏக் பஜா ஹே அப்படின்னா 1 o'clock அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 o'clockனா दो बजे हैं அப்படின்னு சொல்லலாம், இல்லை दो बजा है அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பஜே அப்படின்னா இது ப்ளூரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மீனிங்னா பஜே ஹேன்னு சொல்லுவாங்க. சிங்குலராக எடுத்துக்கிற மாதிரினா பஜா ஹேன்னு சொல்லலாம். எதுனாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். दो बजा है இல்லை दो बजे हैं. 3 o'clock 3 बजे हैं, 4 o'clock 4 बजे हैं. ஸோ 1 2 3 நம்பர்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இதை ஈஸியாக சொல்லலாம் நம்ம. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம நம்பர்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்கலைன்னா அது பார்த்துட்டு வாங்க. எப்படியும் நமக்கு தெரியும் டைம் அப்படிங்கிறப்ப 60 செகண்ட்ஸ் வரை வரும். ஸோ நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 60 வரவாது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 1 o'clockங்கிறத ஏக் பஜா ஹே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1:15 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1:15 1:15 அப்படின்னு சொல்கிறத ஹிந்தி எப்படி சொல்லணும்னா சவா அப்படின்னு சொல்லணும். 1:15 டைம் 1:15 அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும் ஹிந்தியில் சவா. 1:30ங்கிறத எப்படி சொல்லணும்னா டேடு, டேடுன்னு சொல்லக்கூடாது, டேடு. 1:30னா டேடு. 2 o'clock दो बजे हैं அப்படின்னு சொல்லுவோம், இல்லை दो बजा है அப்படின்னு சொல்லுவோம். 2:15 எப்படி சொல்லணும்னா சவா தோ. ஸோ ஆக்சுவலி 15 வரும்போது 2:15 3:15 அந்த மாதிரி வந்ததுன்னா சவா சொல்லி அந்த நம்பர் என்னவோ அதை சொல்லணும். சவா ஏக், சவா தோ, சவா தீன், சவா சார் அந்த மாதிரி சொல்லணும். 15 சொல்லும்போது சவா சொல்லி அந்த நம்பர் சொல்லிடலாம். 2:30 எப்படி சொல்லணும்னா டாயி. 1:30னா டேடுன்னு சொல்லணும், 2:30 டாயின்னு சொல்லணும். 3 பஜே அப்படின்னா 3 o'clock. தென் 3:15 எப்படி சொல்லணும், 3:15ங்கிறத சவா தீன். 3:30 3:30ங்கிறத சாடே தீன். ஸோ இனிமே வரதெல்லாமே என்ன சொல்லுவோம்னா சாடே தீன், சாடே சார், சாடே பாஞ்ச். ஸோ அந்த மாதிரி சாடேன்னு சொன்னோன்னா 30 அப்படிங்கிற மீனிங்ல வரும். 3:30 அப்படின்னு சொல்றத சாடே தீன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 4 o'clockங்கிறத 4 பஜே அப்படின்னு சொல்லுவோம். 4:15 சவா சார், 4:30 சாடே சார். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே சவா சாடே சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ 4 4:15 4:30 இதெல்லாம் எப்படி சொல்லுவோம்னு சொல்லிட்டோம். இப்போ 4:45 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, 1:45 அப்படின்னா அதை போனே நெக்ஸ்ட் 1க்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னா தோ.
ஓகேங்களா? 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன 2, அதை தான் நம்ம சொல்லணும். பவுனே சொல்லி நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை தான் நம்ம சொல்லணும். பவுனே ஏக்னு சொல்லக்கூடாது. பவுனே தோ அப்படின்னா தான் 1.25ன்னு அர்த்தம். ஸோ 2.25 சொல்லும்போது பவுனே தீன் அப்படின்னு சொல்லுவோம். 3.25னா பவுனே சார் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ 10.25ன்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பவுனே 10க்கு நெக்ஸ்ட் வேர்டு என்னது? 11. அது எப்படி சொல்லுவோம்? 11. பவுனே 11 அப்படின்னா என்ன அர்த்தம்? 10.25ன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வேர்டு நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை தான் நம்ம சொல்லுவோம் முக்கால் வரும்போது. ஸோ இது நம்பர்ஸ் வீடியோதுலேயே நம்ம பார்த்தோம். ஸோ முக்கால் சொல்லும்போது எப்பவுமே நெக்ஸ்ட் ஒன் தான் சொல்லுவோம்னு பார்த்தோம். அதே தான் டைமுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ 5:10 அப்படின்னு சொல்லுவோம். 5 மணி 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம். 5 மணி 10 நிமிஷம். அதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா 5 बजकर, ஓகேங்களா? 5 பஜே அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி 5 பஜே 10 மினிட். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா 5 ஆகி இன்னொன்று நம்பர் சொல்ல போகிறோம். ஏதோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ அது சொல்லும்போது என்ன சொன்னால் அந்த பஜ்ஜேன்னு சொல்லக்கூடாது. அந்த கருங்கிற வேர்டை அதில் சேர்த்துப்போம். பஜ்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது ஆகி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது 5 बजकर 10 बजे 10 மினிட் அப்படின்னு சொல்லணும். 5 बजकर அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 அடிச்சு உங்களுக்கு 5 ஆகி 10 மினிட் 10 நிமிஷம் ஆச்சு அப்படிங்கிற மீனிங். 7:20 7:20ங்கிறது எப்படி சொல்லணும்? 7க்கு என்ன சொல்லுவோம்? 7 बजकर என்ன வரணும்? 20 बजे அப்படின்னு வரணும். ஸோ बजकर அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க? ஃபாஸ்ட்டாக ஸ்போக்கனில் சொல்லும்போது எப்படின்னா बजके அப்படின்னு சொல்லுவோம். 5 बजके 10 மினிட் 7 बजके 20 மினிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கருங்கிறது ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது கே அப்படிங்கிற மாதிரி சவுண்டில் சொல்லுவாங்க. டைம் வச்சு நம்ம சொல்லக்கூடிய சில சென்டென்சஸ் இதில் பார்க்கலாம் பாருங்க. 1 घंटा அப்படின்னா 1 hour அப்படின்னு அர்த்தம். இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 1 hour இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது 1 घंटा 2 घंटा அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஆகிடும் இந்த மாதிரிலாம் சொல்லுவோமா? ஸோ அதுக்கு 1 घंटे में இல்லை 1 घंटा में அப்படின்னு சொல்லணும். 5 घंटे में 5 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் அப்படிலாம் சொல்லுவோமா? ஸோ அதுதான் 1 घंटा में அப்படின்னா விதின் அன் hour அப்படின்னு அர்த்தம். 5 घंटे में அப்படின்னா विदिन 5 hour. 3 बजे के पहले அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 बजे அப்படின்னா 3 o'clockனு அர்த்தம். கே பகலேனா என்ன மீனிங் படிச்சிருக்கோம்? பிஃபோர். 3 बजे के पहले அப்படின்னா பிஃபோர் 3 o'clock. ஸோ இந்த கே பகலேலாம் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்போசிஷனுங்கிற ஹெட்டிங் கீழே ஸ்போக்கன் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். கே பகலே கே பாத் அதை யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ 3 மணிக்குள்ளே நீ வந்துரு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது 3 बजे के पहले. நெக்ஸ்ட்டு 2 बजे के बाद 2 o'clock அப்புறம். ஸோ ஆஃப்டர் 2 o'clock 2 बजे के बाद. கே பாத்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர்னு அர்த்தம். ஸோ 2 बजे के बादனா ஆஃப்டர் 2 o'clock. ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா இது நீங்களாவே சொல்லி பாருங்க. 7:30 बजे அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு நீங்களாவே யோசிச்சு வச்சுக்கோங்க ஆன்சரை. நெக்ஸ்ட் 3:15 बजे 9:10 बजे 8 बजकर 50 मिनट 11:15 बजे 3 बजकर 12 मिनट 4 बजकर 40 मिनट. இதுக்கெல்லாம் என்ன வரும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டைம்லாம் எப்படி சொல்கிறது? 3 o'clock 3:15 3:30 3:35 இதெல்லாமே எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்களோட ஆன்சரும் நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஆன்சரும் சேமாக இருக்குதான்னு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன்சர்ஸ் பாருங்கள். 7:30 बजे அப்படின்னா 7:30. 3:15 बजे 3:15. 9:10 बजे 9:45. 8 बजके 50 मिनट 8:50. 50னா 50. 11:15 बजे 11:15. 11னா 15 வரணும் சொல்லியிருக்கணும். 3 बजके 12 मिनट அப்படின்னா 3:12. 12னா 12. ஸோ 3 बजकर அப்படின்னு சொல்லலாம், 3 बजके அப்படின்னு சொல்லலாம். 3 बजके 12 मिनट அப்படின்னா 3:12. 4 बजके 40 मिनट 4:40.
ஸோ 3 o'clock எப்படி சொல்லணும்? 3 बजे, 3:15 सवा 3 बजे, 3:30 ना 3:30 बजे, 3:35 3:35, 3:40 3:40, 3:45 3:45 बजे. 3ங்கிறது போனே சொல்லும்போது 3:45க்கு 4ன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி பார்த்தோம். போனே நெக்ஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் சொல்லணும். 4 போனே 4 बजे, அதாவது 4 बजे ஆறதுக்கு இன்னும் 1/4 நிமிஷம் கம்மியா இருக்குதுங்கிறத எப்படி சொல்லுவோம்? போனே 4 बजेன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 4:50 எப்படி சொல்லணும்? 4 बजके 50 मिनट அப்படின்னு சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பாய்.